எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இந்த கிச்சனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? பல வருஷமாக என்னோடய வீடியோஸில் இந்த கிச்சனை பார்த்துருப்பீங்க, கேஸ் ஸ்டவ் வரைக்குங்க. இப்போ தான் வீடு கட்டின மாதிரி இருக்குது. கட்டி 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்கவங்களாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லைங்க. ஏன்னா நிறைய லேட்டஸ்ட் மாடல்லாம் வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா கேஸ்க்கு அந்த பக்கம் நான் இந்த இடம் இவ்வளோ இடத்த காலியாக விட்டுருந்தேன். ஒரே ஒரு உடனில் ஸ்லாப் மட்டும் அடிச்சிருந்தோம். கட்டும்போது என்ஜினியர் சொன்னார், சின்னதாக 2 டோர் போட்டு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு காற்று வெளிச்சம் இருக்கணும், அதை மூடிட்டோம்னா அந்த பக்கம் ஜன்னல்லாம் மறைஞ்சிரும், அதனால் ஓப்பன்லேயே இருக்கட்டும், நான் அப்படியே கீழே வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்லாப் மட்டும் அடிச்சிருந்தேங்க. இந்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் தான் ஆணி அடிச்சிருப்பாங்க, நல்லா வெயிட்டு தாங்குற மாதிரி. அந்த சைடில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறத வைங்க அப்படின்னு கார்பெண்டர் சொன்னார். இந்த ஸ்லாப் மேலே நான் வந்து டெய்லியும் எடுக்கிற திங்ஸ், சர்க்கரை, உப்பு, கெட்டில், காஃபி பவுடர், டீ பவுடர் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு அடியில் நிறைய திங்ஸ் வச்சுருப்பேன். இதெல்லாம் அடியில் வச்சுருந்தது. சிலிண்டர் முன்னாடி வச்சுருந்தோம், அதை இப்போ எடுத்து முன்னாடி வச்சாச்சு. இவ்வளோ திங்ஸும் இதுக்கு அடியில் தான் இருக்கும். இந்த பக்கம் வெயிட் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஆப்போசிட் சைடில் கிரைண்டர் அடியில் வச்சுருப்பேன். ஒவ்வொரு தடவையும் ஆட்டும் பொழுது எடுத்து மேலே வச்சு தான் ஆட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஒவ்வொரு தடவையும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க, ஒரு நேரம் போல் இருக்காது வெயிட்டு வந்து உட்டனில் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி அடிச்சிக்கலாம், நீ எல்லா திங்ஸையும் உள்ளே வச்சுக்கலாம்ல, உனக்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாரு. சரி, அவரே சொல்லும்பொழுது நமக்கு என்ன அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டேங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக கார்பெண்டரும் கிடச்சாங்க. அதெல்லாம் சைஸ்லாம் அளந்துட்டு போயிட்டு வுட்டெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தோங்க. அவங்க வந்து நல்லா நீட்டாக ஒரு பாக்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கிச்சன் இருக்குங்க. முன்னாடியில் ஏதாவது பெரிய பாத்திரம் வேணும்னா ஏணி போட்டு மேலே ஏறி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்லாபில். பட் இப்போது அது எல்லாத்தையும் தூக்கி அடியில் வச்சுட்டேன், வேணுங்கும் போது நம்மளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு 3 வருஷம் முன்னாடி என்னோடய கிச்சன் டூர் போட்டிருந்தேங்க. அதை பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் கமெண்ட்டில் வந்து, ஏன் வந்து இப்படி பழைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, தூக்கி போட்டுட்டு ஆன்லைனில் எவ்வளவோ வந்திருக்குல்ல வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஒரு பொருள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதை வச்சுப்பேங்க. புதுசாகவே இருந்தால் கூட நான் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வருஷம் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னா யாருக்காவது அதை கொடுத்துருவேன் நான். நம்ம வெட்டியாக அப்படியே வச்சிட்டு இருக்கிறத விட மற்றவங்களுக்காவது அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் கொடுத்துருவேன். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, வீட்டில் வந்து குப்பையை சேர்த்து சேர்த்து வீட்டில் தரித்திரம் தான் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம யூஸ் பண்ணாத பொருளும் அதே கணக்கில் தாங்க வருது. நம்ம வீட்டில் சேர்த்துற துணிமணி பொருட்கள் எல்லாமே ஆகட்டும், நம்ம நிறைய சேர்த்து சேர்த்து நமக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதே கம்மியாக வச்சு பாருங்களேன், மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க ஆனால் ஏன் பிளாஸ்டிக்கில் திங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு. எனக்கு என்னென்னா, நான் வந்து வாங்கியாச்சுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக்கில் இருக்குன்னா அதை வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறதில்ல, வெயிலில் வைக்க போகிறதில்ல, அது உருகும் அப்படிங்கிறதுனால சரி யூஸ் பண்ணுவோமே, வாங்கினது வாங்கியாச்சு அப்படிங்கிறதுனால தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து மக்கள் எல்லாம் பயங்கரமாக மேனிப்புலேட் ஆகிட்டாங்க. ஹால்னால் இப்படி தான் இருக்கணும், கிச்சன்னா இப்படி தான் இருக்கணும், சிங்கிள் பெட்ரூமில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறதே அசிங்கம், ஒரு சின்ன வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறதையே வந்து தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. யூடியூபர்ஸ்னாவே பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. நம்மளால் முடியலையே அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் 100% பர்ஃபெக்ட் ஆனவங்க அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாதுங்க. என்னென்னா வீடியோ போடுறோம், அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும், கொஞ்சம் நீட்டாக காமிச்சா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரே காரணம் தாங்க. மற்றபடி சமைக்கும் பொழுது நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் எங்களுடைய கிச்சனும் இருக்கும், இல்லை அதை விட மோசமாக கூட இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வீடு அப்படிங்கிறது சின்னதாக பெருசாக அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அது நம்ம எப்படி வச்சுருக்கோம், அந்த வீடு நமக்கு எப்படி சந்தோஷத்தை தருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.